வெல்கம் டு லோக்கிஸ்கேப். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ராவல். இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறையாவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த டைம் நான் தனியாக சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது சோலோ ட்ராவல் பண்ணணும், இல்லை இதுக்கப்புறம் சோலோ ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஐடியாஸ் இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறையாவே ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். மார்னிங் 11:30க்கு என்னோடய ஹோம் டவுனான திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டேன். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேயே லோக்கல் சைட் சீயிங் பஸ், கவர்மெண்ட் பஸ் இருக்கும். ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் கொடைக்கானலில் இருக்க மெயினான பிளேசஸ் வந்து சுற்றி காட்டிடுவாங்க. அப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் தான் க்ரீன் வேலி வியூ பாயிண்ட். க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போனது தான் பில்லர் ராக் வியூ பாயிண்ட். இது கொடைக்கானல்லே ரொம்ப முக்கியமான டூரிஸ்டிக் அட்ராக்ஷன். இது நாங்கள் போயிருந்த டைமில் மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. பட் மிஸ்ட் இல்லாமல் இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்த பஸ்லேயே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்த பிளேஸ் தான் குணா கேவ். கொடைக்கானலே ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ்னால் அது குணா கேவ் தான். அதுக்கேற்ற மாதிரி இங்கே டூரிஸ்ட்டும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. குணா கேவில் மெயினாக இந்த மவுண்டெயின்ஸ்க்கு கீழே இருக்கிற டீப் வேலி வியூஸ் அண்ட் அங்கே இருக்கிற மிஸ்ட்ரி கேவ்ஸும் தான் இந்த இடத்த ரொம்பவே அழகாக்குது. குணா கேவை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்த பிளேஸ் தான் பைன் ஃபாரஸ்ட். இங்கே கண்ணு கெட்டினது ஒரு வரைக்கும் ஃபுல்லாக பைன் ட்ரீஸாக பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஃபைனலாக வந்த பிளேஸ் தான் மோயர் வியூ பாயிண்ட். இந்த இடத்துல அதிகமாக பைசன்ஸ் இருக்கிறதுனால அதுக்காகவே ஒரு பைசன் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க அங்கே. இதுவும் கொடைக்கானலில் இருக்க ஒன் ஆஃப் த மவுண்டன் வியூ பாயிண்ட் தான். இந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிட்டன் நம்மளை கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேயே ட்ரா பண்ணிட்டாங்க. இந்த டே ஃபுல்லாக கொடைக்கானலில் இருக்கிற மெயினான பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சாச்சு. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் கொடைக்கானலில் இருக்கிற மன்னவனூர் அப்படிங்கிற வில்லேஜுக்கு தான் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரி அந்த வில்லேஜுக்கு போகிற லாஸ்ட் பஸ்லேயும் ஏறிட்டேன். அப்புறம் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் ஸ்டேவும் புக் பண்ணிட்டேன். அப்படி நம்ம அந்த வில்லேஜுக்கு போகிற வழியில் பூம்பாறை வில்லேஜும் வந்தது. அங்கே சின்னதாக ஒரு டீ பிரேக் போட்டாங்க. அங்கேருந்து இந்த பூம்பாறையோட நைட் வியூ பார்க்குறதுக்கு மில்கிவே கேலக்ஸி பார்க்குற மாதிரியே இருந்தது. அந்த வியூவை பார்த்துக்கிட்டே டீ குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வில்லேஜை நோக்கி கிளம்பியாச்சு. ஃபைனலி மன்னவனூர் வில்லேஜும் வந்து ரீச் பண்ணியாச்சு. பட் என்னோடய மொபைலில் சுத்தமாக நெட்வொர்க் கவரேஜ் இல்லை. ரூம் ஸ்டேவும் எங்கே இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் நான் ஆல்ரெடி ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தனால எக்ஸாக்டான லொக்கேஷனுக்கு போயிட்டேன். நைட் 9:30க்கு நாங்கள் வந்து ரீச் பண்ணனால ரூம் ஸ்டேவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்கள கால் பண்ணுறதுக்கு என்னோடய மொபைல் சுத்தமாக சிக்னலும் கிடையாது. அப்போது அங்கே ஒரு லோக்கல் பர்சன் இருந்தாங்க. அவங்கள்ட்ட மொபைல் வாங்கி கால் பண்ணி ஃபைனலாக ரூமையும் செக்இன் பண்ணியாச்சு. மார்னிங் எந்திரிச்சு வெளியே வந்து அந்த வியூவை பார்க்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், ஒரு ஃபார்மிங் லேண்ட், 2 சைடும் இருக்கிற பைன் ட்ரீஸ், அப்புறம் தூரத்தில் தெரிகிற மவுண்டெயின்ஸ், அண்ட் தென் அதுக்கு மேலே இருக்கிற க்ளவுட்ஸ், இதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே அங்கே உட்காந்து அந்த வியூவை பார்க்க ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அங்கே என்னை சுற்றி அப்போது அங்கே யாருமே இல்லை. என்னோடய மொபைலில் சுத்தமாக நெட்வொர்க் கவரேஜும் கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் இருந்து கனெக்ஷனே இல்லாமல் ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருந்துச்சு அங்கே. நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து கிளம்பி அந்த வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டேன். நம்ம நேற்று நைட் வந்தப்போ இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. பட் இப்போ மார்னிங் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு.
அங்கேருந்து ஒரு டீ கடையிலையும் டீ குடிச்சிட்டு அங்கே இருக்க டாக்ஸுக்கும் பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டேன். இந்த வில்லேஜை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மன்னவனூர்லேயே இருக்கிற மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்னா அது மன்னவனூர் லேக் தான். நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும் அந்த மன்னவனூர் லேக்கு. ஸோ அப்படியே நான் நடந்தே போயிட்டுருக்கேன். அங்கே இருந்த ஃபார்மிங் லேண்ட்ஸ்லாம் பார்த்துட்டே நடந்து போய்கிட்டு இருந்தேன். இந்த வில்லேஜில் மெயினாக ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் தான் நிறையா பண்ணுறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் அந்த லேக்கோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே ஒரு 30 ருபீஸ் என்ட்ரி ஃபீ பே பண்ணிவிட்டு அந்த லேக்கை நோக்கி உள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். ஃபைனலாக அந்த லேக்குக்கும் வந்து ரீச் ஆயாச்சு. சுற்றி பைன் ஃபாரஸ்ட், அதுக்கு சென்டரில் இருக்கிற இந்த லேக். அந்த இடத்துல இருந்து இந்த வியூவை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. காஷ்மீர், மணாலி அங்கே இருக்கிற மாதிரியான லேண்ட்ஸ்கேப் நம்ம கொடைக்கானல்லையும் இருக்குது. பட் இந்த இடத்துக்கு டூரிஸ்ட் ரொம்ப கம்மியாக வர்றதுனால இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து ஒரு சிட் அவுட்டில் உட்காந்து அந்த அழகான வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அமைதியான லேக் பக்கத்தில் உட்காந்து அந்த லேக்கோட வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த லேக்லேயே ஒரு 1 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அங்கேருந்து வந்து என்னோடய ரூம் ஸ்டேக்கே மறுபடியும் வந்து ரீச் ஆகிட்டேன். கடைசியாக மன்னவனூர்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ மன்னவனூருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அந்த வில்லேஜிலேருந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டும் வந்து ரீச் ஆகிட்டேன். கடைசியாக என்னோடய ஹோம் டவுனுக்கும் வந்து ரீச் ஆகிட்டேன். அவ்வளோதான், நம்ம 2 days சோலோ ட்ரிப் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தா ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவலிங் வீடியோஸ் ஃப்யூச்சரில் நிறையா வரும். ஸோ பை கைஸ்.